ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஜோ குடும்பத்தினர், சென்னை. இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும், குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் வேண்டியும், பொருளாதார வளர்ச்சி அடையவும் வேண்டி மேரி லில்லி குடும்பத்தினர், அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்டிசைத்து பாடுங்கள். பலி செலுத்த வாருங்கள், பண்டிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. புனித வாரத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம். நாளை தினம் முதல் 3 நாட்களை திருச்சபையானது பாஸ்கா திருநாட்கள் என்று அழைக்கிறது. முத்தான 3 நாட்களை திருச்சபை நமக்கு தந்திருப்பதற்கு காரணம், இயேசுனுடைய அன்பின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் உணர்ந்து நாம் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காகவே. இயேசு நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்பதை இந்த 3 நாட்களில் நாம் மிக முக்கியமாக கவனிக்கவிருக்கின்றோம். இயேசுனுடைய அன்பை உணரவும், அவ்வாறு உணர்ந்த அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் இந்த 3 நாட்கள் நமக்கு பேருதவியாக இருக்கும். அதற்கான அருளை இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவதோடு, இறைவனை நாம் இன்னும் ஆழமாக அறியவும் அன்பு செய்யவும் தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்கள் பாவங்களுக்காக பலியான ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் நோய்களை குணமாக்குகிற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்காக திருமகன் சிலுவை சுமையை ஏற்றுக்கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி அடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 50. இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம்.
என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதன் ஆனேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்போருக்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எங்கள் அரசரே போற்ற பெருக, எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீ ஒருவரே. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 26 வசனங்கள் 14 முதல் 25 வரை. 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவரிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனை என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு மனிதன் மிக செல்வச் செழிப்போடு வாழ்ந்து வந்தார். ஆனால் அவர் மிகவும் கருமையாக கஞ்சத்தனமாக இருந்தார். இவர் ஒரு நாள் ஒரு குருவை சந்திக்க சென்றார். அப்பொழுது அந்த குரு அந்த செல்வந்தருடைய கையை பிடித்து அவரை ஒரு ஜன்னல் அருகே அழைத்து சென்றார். அங்கே பார் என்றார். அந்த மனிதனும் தெருவை பார்த்தார். நீ என்ன பார்க்கிறாய் என்று குரு கேட்டதற்கு,
நான் தெருவில் நடந்து செல்லுகின்ற அனைவரையும் பார்க்கிறேன். மீண்டும் அந்த குரு அந்த செல்வந்தருடைய கையை பிடித்து கொண்டு ஒரு அறைக்கு சென்றார். அங்கே முகம் பார்க்கிற பெரிய கண்ணாடி ஒன்று இருந்தது. இந்த குரு அந்த மனிதரை பார்த்து, இப்பொழுது நீ என்ன பார்க்கிறாய்? இந்த மனிதர் சொன்னார், இப்பொழுது நான் என்னையே பார்க்கிறேன். குரு சொன்னார், ஜன்னலிலும் கண்ணாடி இருக்கிறது, இங்கும் கண்ணாடி இருக்கிறது. ஜன்னல் வழியாக நீ அடுத்தவர்களை பார்த்தாய், இந்த முகம் பார்க்கிற கண்ணாடி வழியாக உன்னையே பார்க்கிறாய். அதற்கு காரணம், இந்த முகம் பார்க்கிற கண்ணாடிக்கு பின்னால் பாதரசம் பூசப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் உன்னை பார்க்கிறாய். செல்வம் உன்னிடம் இருக்கிற போது மற்றவர்களை அது உன் கண்களிலிருந்து மறைத்துவிடும், உன்னை மட்டும்தான் நீ பார்த்து கொண்டிருப்பாய் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய இறுதி இராவுணவு வேளையிலே அவரது நம்பிக்கைக்கு உரியவனாகி பணப்பை வைத்திருந்த யூதாஸ் பண ஆசையால் தன் குருவையே விலை பேசி காட்டி கொடுத்த கொடிய நிகழ்ச்சியைத்தான் நாம் இன்று நற்செய்தியாக வாசிக்க கேட்டோம். யூதாசு ஒரு சீடராக அழைக்கப்பட்டார். ஆனால் பணத்தின் மீதான பற்றின் காரணமாக அவர் வழி தவறி செல்கின்றார். யூதாஸ் பேராசை என்னும் பாவத்தில் வீழ்ந்தார். செம்மறியாம் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் விலை மதிப்பற்றது என்கிறார் பேதுரு. அந்த விலை மதிப்பற்ற தெய்வ திருமகனுக்கே விலை பேசுகிறார் யூதாஸ். 30 வெள்ளிக்காசு அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 30 வெள்ளிக்காசு ஒரு அடிமையின் விலையாக எண்ணப்பட்டது. குற்றவாளியை காட்டி கொடுப்பது ஒருவேளை நம் சமூகத்திலே ஒரு சமுதாய தொண்டாக இருக்கலாம். ஆனால் இயேசு ஒரு குற்றமும் செய்யவில்லை. பிலாத்து கூட ஒரு குற்றமும் காணேன் என்று தான் சான்றிதழ் தந்தார். ஆனால் யூதாசு பண ஆசையாலோ அல்லது இயேசுவாகிய மெஸ்ஸியா விரைவில் ஆட்சியை நிறுவினால் தனக்கு அதில் இடம் உண்டு, இடம் கிடைக்கும், பதவி கிடைக்கும் என்ற வெறியினாலோ நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார். யூதாசுடைய பணப்பற்று குரு பற்றையே கொன்றுவிட்டது. முளையிலேயே கிள்ளி எறியப்படாத எந்த முறையற்ற ஆசையும் கடவுளையே நிராகரிக்கிற பாவச் செயலுக்கு நம்மை இட்டு செல்லும் என்பதற்கு யூதாஸ் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. வாழ்க்கையின் மிக பெரிய ஆபத்துக்களில் ஒன்று பணத்தை தவறாக பயன்படுத்துவதும் அந்த பணத்தின் மீதான அளவுக்கு அதிகமான ஈர்ப்புமாகும். ஆண்டவர் கூறுகிறார், உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். நமது வீழ்ச்சி ஒரே நாளில் நடைபெறக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக பல நம்பிக்கை துரோக நேரங்களின் ஒட்டுமொத்த விளைவுதான் நம் வீழ்ச்சி. நமது துரோகம் என்பது ஒரே ஒரு தனிப்பட்ட செயல் அல்ல. மாறாக அது இயேசுனுடைய குரலுக்கு செவிமடுக்க மறுத்த பல சிறிய நிகழ்வுகளுடைய தொகுப்பாக விளைவாக இருக்கிறது. உள்வட்டத்தை சார்ந்த 12 ஒருவரான யூதாஸ் தான் துரோகியாக மாறுகிறான், இயேசுவை காட்டி கொடுக்கிறான். பல நேரங்களிலே உள்நபராக இருப்பவர்களே, நம்முடைய குடும்பமாக இருந்தாலும், நம்முடைய பங்காக இருந்தாலும், திருச்சபையாக இருந்தாலும், உள் வட்டத்தில் இருப்பவர்களே நமக்கு மாபெரும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடும். இயேசுவோடு நெருக்கமாக இருந்த யூதாஸிடமிருந்தே இயேசுவுக்கு பெரிய ஆபத்து வந்தது. திருச்சபையிலே பல்வேறு ஆபத்துக்களும் துன்புறுத்தல்களும் உள் வட்டத்தினரிடமிருந்தே வருகின்றன. தங்களை கிறிஸ்துவின் சீடர்கள் என்று கூறிக்கொண்டு உண்மையான கிறிஸ்து வாழ்க்கையை வாழ தவறுவர்களால் ஆபத்துக்கள் உண்டு. தங்கள் வாழ்க்கையை ஆண்டவனுக்கு அர்ப்பணிப்பதாக கூறிக்கொண்டு தங்கள் அடிப்படைகளையே புறக்கணிப்பவர்களால் திருச்சபையிலே ஆபத்துக்கள் உண்டு. தங்களை ஆண்டவரின் அன்புக்கு அர்ப்பணித்து பாவ பற்றுதலை கொண்டிருப்பவர்களால் திருச்சபையிலே ஆபத்துக்கள் உண்டு. இழிவான வாழ்க்கையால் அல்லது அக்கறையற்ற வாழ்க்கையால் ஆண்டவரை நாம் காட்டி கொடுக்கிறோமா? காசாசை கொண்டு கடவுளையே காட்டி கொடுக்காமல் நாம் கவனமாக இருக்க வேண்டும். தவறான முறையற்ற பற்றுதல் என்ன என்பதை நாம் இந்த புனித வாரத்தில் தெரிந்து கொள்வோம். அதை களைந்தெறிய முயற்சி செய்வோம். ஆமென்.
வாழ்வு இசைக்கும் குன்றாகமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கை வண்ணம். குயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் குன்றாகமே. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடைய உங்களதுமானந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய பாடுகளின் மர நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயன்களை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ, நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளினாலும் மாட்சிமிக்க உயிர்ப்பினாலும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக முது மாண்பை வானத்துதலின் அணிகள் வழிபடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையோடு உம்மை இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூடியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் மீட்பர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே உண்மையான நிரந்தரமான சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வலுப்படுத்தி அருளும். இவ்வாறு வணக்கத்துக்குரிய மர நிகழ்வுகள் குறித்து காட்டும் உம் திருமகனுடைய எம்மை சாவால் எங்களுக்கு நீர் முடிவில்லா வாழ்வு தந்துள்ளீர் என நம்புவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பாஸ்கா அருள் அடையாளங்களை இடைவிடாது பெற்றுக்கொள்ளவும் வரவிருக்கும் கொடைகளை விரும்பி எதிர்நோக்கவும் உம் நம்பிக்கையாளருக்கு அருள் புரியுமை வேண்டுகிறோம். அதனால் தங்களுக்கு புதுப்பிறப்பளித்த மர நிகழ்வுகளில் அவர்கள் நிலைத்திருந்து இச்செயல்களால் புது வாழ்வுக்கு அழைத்துச் செல்லப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின்
கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஜோ குடும்பத்தினர், சென்னை. இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும், குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் வேண்டியும், பொருளாதார வளர்ச்சி அடையவும் வேண்டி. மேரி லில்லி குடும்பத்தினர், அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி.